சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்று சாதனை படைத்துள்ள இந்திய விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லா வரும் 15ஆம் தேதி பூமி திரும்புகிறார். ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் விண்கலம் மூலம் சர்வதேச விண்வெளி மையத்தில் டாக்கிங் செய்யப்பட்டு ஆக்சியம் 4 திட்டக்குழு விண்வெளி மையத்தில் பல்வேறு விதமான ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறது. சுபான்சு சுக்லா 7 நுண்ணீர்ப்பு விசை சோதனைகளின் தொகுப்பை தீவிரமாக முன்னெடுத்து வருகிறார். இந்நிலையில் மீண்டும் இந்த விண்கலம் சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து அன்டாக் செய்யப்பட்டு வரும் 14ஆம் தேதி இந்திய நேரப்படி மாலை 4:30 மணியளவில் பூமி நோக்கிய பயணத்தை தொடங்கும் என்றும் 15ஆம் தேதி மாலை 4 மணியளவில் அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் கடற்கரை பகுதியில் பத்திரமாக தரை இறக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து பூஜ்ய ஈர்ப்பு விசையிலிருந்து புவியீர்ப்பு விசைக்குள் வரும் விண்வெளி வீரர்களுக்கு உடலளவில் ஏற்படும் மாற்றங்களை கண்காணிக்கவும் மறுவாழ்வு புத்தாக்க பயிற்சி வழங்கும் வகையிலும் 7 நாட்கள் மருத்துவ கண்காணிப்பில் இருப்பார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள 500 ஆண்டுகள் பழமையான செஞ்சி கோட்டையை உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்துள்ளது. மத்திய அரசின் பரிந்துரையின் பேரில் மராட்டிய ராணுவ நிலப்பகுதிகள் என்ற பிரிவில் செஞ்சி கோட்டையும் சேர்க்கப்பட்டது. கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதியன்று யுனெஸ்கோ நேரடி ஆய்வுக்குழு செஞ்சி கோட்டையை ஆய்வு செய்தது. இந்நிலையில் 2025 யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் தமிழகம் மற்றும் மகாராஷ்டிரா உள்ள மராட்டிய ராணுவ கோட்டைகள் சேர்க்கப்பட்டுள்ளன. இதில் மொத்தம் 12 கோட்டைகள் இடம்பெற்றுள்ளன. மகாராஷ்டிராவில் சால்ஹர், சிவனேரி, பனாலா உள்ளிட்ட 11 கோட்டைகளும் தமிழகத்தில் உள்ள செஞ்சி கோட்டையும் இணைக்கப்பட்டுள்ளது. இதனை வரவேற்று எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, மராட்டிய பேரரசு நல்லாட்சி, கலாச்சார மரியாதை மற்றும் சமூக நலத்திற்கான அர்ப்பணிப்பு என அனைத்தையும் சார்ந்துள்ளதாகவும் அநீதிக்கு எதிராக எப்போதுமே தலை வணங்கியதில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.